வணக்கம். இன்றைக்கி நான் வந்து நிலக்கடலை சட்னி அரைக்க போகிறேன். இந்த சட்னிக்கு இப்போ கேஸ் பற்ற வச்சு கடாய் வச்சுருக்கிறேன். கொஞ்சமாக ஆயில் ஊற்றிக்கலாம். நம்ம கடலையெல்லாம் வதக்கிற அளவு நம்ம ஆயில் ஊற்றிக்கலாம். இப்போ இதில் ஒரு 5 காஞ்ச மிளகா, 2 காஷ்மீரி மிளகா போட்டிருக்கிறேன். இந்த காஷ்மீரி மிளகா வந்து கலருக்காக போடுறது. இது ரொம்ப ஈஸி. இப்போ வெங்காயமெல்லாம் விலை கம்மி, விலை ஜாஸ்தி. இந்த வெங்காயம் விலை ஜாஸ்தி டைமில் நம்ம இந்த மாதிரி சட்னியெல்லாம் செஞ்சுக்கலாம். நான் ஏற்கனவே நிலக்கடலை சட்னி இன்னொரு இதில் போட்டிருக்கிறேன். அது வேறு டேஸ்ட்டாக இருக்கும், இது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி டைமில் நம்ம இந்த மாதிரி சட்னி அரைச்சி இட்லி, தோசை, ஊத்தாப்பத்துக்கு, ஆப்பத்துக்கெல்லாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த சட்னி. இப்போ இதில் வறுத்த நிலக்கடலை 1 டம்ளர் எடுத்துருக்கிறேன். வறுத்தாலும் சும்மா கொஞ்சமாக லேசாக இப்படி வறுத்துக்கலாம். நீங்கள் வறுக்காத நிலக்கடலையாக இருந்தால் நல்லா ஃபஸ்ட்டு நல்லா வறுத்துக்கங்க. வறுத்துட்டு அதுக்கப்புறம் காஞ்ச மிளகாய் எல்லாம் போட்டுக்கோங்க. நான் வறுத்ததுனால ஃபஸ்ட்டே காஞ்ச மிளகா போட்டிருக்கிறேன். கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டுக்கலாம். இது ரொம்ப ஈஸி, ரொம்ப டக்குன்னு செஞ்சிடலாம். 4 பூண்டு எடுத்துருக்கேன், அதையும் போட்டுடலாம். கொஞ்சமாக சின்ன சைஸ் புளி எடுத்துருக்கிறேன். கொஞ்சமாக தேங்காய் சிறுகள் எடுத்துருக்கிறேன், அதையும் போட்டுக்கலாம். உங்களுக்கு தேங்காய் வேண்டான்னா தேங்காய் நீங்கள் நிறுத்திக்கலாம், வேண்டான்னா விட்டுருங்க. தேங்காய் போடாமல் செஞ்சாலும் நல்ல டேஸ்ட்டாக தான் இருக்கும். இதையெல்லாம் கொஞ்சம் நேரம் வதக்கிக்கலாம். இப்போ இது கூட கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம், தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். இது ரொம்ப நேரம் வதங்கணும்னு இல்லை, 2 நிமிஷம் எல்லாம் வதக்கினா போதும். இப்போ நல்லா வதங்கிடுச்சு. 2 நிமிஷம் வதக்கினா போதும். நம்ம இட்லி ஊற்றி வச்சுட்டு இந்த சட்னி வதக்கி அரைக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். இட்லி ஆகிறதுக்குள்ள சட்னி ரெடி ஆகிரும். ரொம்ப சீக்கிரத்தில் வேலையாயிரும். ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் இந்த சட்னி. இப்போ இதை ஆற வச்சுட்டு நம்ம மிக்சியில் அரைச்சிக்கலாம். ரொம்ப நைஸாக அரைக்காமல் கொஞ்சம் குறகுறப்பாக அரைச்சிக்கலாம். இப்போ சட்னி அரைச்சாச்சு. இந்த மாதிரி குறகுறப்பாக அரைச்சிக்கோங்க. ரொம்ப நைஸாக அரைச்சா வலுவலுன்னு இருக்கும். கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அரைச்சிருக்கிறேன். அப்புறம் மிக்ஸி ஜார் கழுவி அந்த தண்ணி இதில் ஊற்றிருக்கிறேன். இந்த சட்னிக்கு வெங்காயம் தேவையில்லை. நம்ம வெங்காயம் இல்லாமல் நிறைய சட்னி வகைகள் அரைக்கலாம். நான் வர்ற வீடியோவில் வெங்காயம் இல்லாமல் நிறைய சட்னி குழம்பெல்லாம் போடுறேன். இப்போ இதை தாளிச்சிக்கலாம். இப்போ கேஸ் பற்ற வச்சு கடாய் வச்சுருக்கேன். கொஞ்சமாக ஆயில் ஊற்றிக்கலாம். இப்போ இதில் கொஞ்சமாக கடுகு போட்டுக்கலாம். கொஞ்சமாக உளுந்தம்பருப்பு போட்டுக்கலாம். ஒரு காஞ்ச மிளகாய் போட்டுக்கலாம். கடுகெல்லாம் நல்லா பொரியட்டும். கொஞ்சமாக கருவேப்பிலை. இப்போ இதில் கொஞ்சமாக பெருங்காயப்பொடி போட்டுக்கலாம். கொஞ்சமாக பெருங்காயப்பொடி. இப்போ கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நல்லா எல்லாம் வறுபட்டுருச்சு. இப்போ எடுத்து சட்னியில் கொட்டிடலாம். இப்போ ரொம்ப டேஸ்ட்டான நிலக்கடலை சட்னி ரெடி ஆயிடுச்சு. இது உங்கள் வீட்டில் நீங்கள் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.